போட்டு வா பாப்பா. இந்தாருங்க பாருங்க. என்ன வேணும்னா அவ என்னண்டா ஒரு சாத்திரியா இருக்கிறாராம். ஆஹா, அவர் எல்லாம் சொல்றது உண்மையா? என்னம்மா சொல்லுங்க. என்னவா சொல்றது எல்லாம் உண்மையா? நான் அதான் உங்களுக்கு காட்டுவோம் கொண்டாந்து காட்டுறேன். இதுல பாத்துட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு போவோம் சாத்திரி. இது நம்ம சும்மா ஃப்ரெண்ட் சொன்னா கூட நம்பிட்டு காட்டுறீர்கள் போட்டுக்கிறா எல்லாம் சொன்னது எல்லாம் உண்மைன்னு சொல்லி போட்டுக்கிறா. கன விஷயங்கள் போட்டுக்கிறா. பாருங்க கண்டு பாருங்க பேஸ்புக்ல. இங்க தாங்கம்மா பாப்பா என்னண்டு என்ன சொல்றாருன்னு பாப்பேன். இதுல போட்டுக்கிட்டாங்க பாருங்கல்ல. வணக்கம் அன்பு வாக்கு சாமியாரின் அன்பு அடியர்களே, நாங்கள் இன்று பேசுவது நடக்கப் போகின்ற விடயங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த பிரபஞ்சத்திலே நடக்க போகின்ற விஷயங்களை பார்த்தீங்கள் சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை விட நடக்க போகின்றவற்றை உங்களுக்கு முன்கூட்டியே குறிப்பிடுவதுதான் இந்த வாக்கு சாமியாரின் வித்தை. சரி, இந்த முதலாவதாக நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஒரு பெரும் யுத்தம் ஏற்பட போகிறது. அதுதானேம்மா இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. பாத்தீங்களா, அவர் சொல்றது சரியா இருக்கு. மிச்சத்தையும் கேட்பான். இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதே சமயத்திலே ஒரு அரசியல் தலை ஒன்று உருளப் போகிறது. அதுதான் இப்ப ஈரான் ட்ரம்புக்கு இடையில சரியான பிரச்சனை வாக்குவாதம் நடக்குதேம்மா. அது அப்படியே அப்பட்டமா சொல்றார். மிச்சத்தை பாப்போம் என்னண்டு பாப்போம். இதை போல விமானங்கள் பல சுட்டு வீழ்த்தப்படும். அதுதானே இப்ப எத்தனை அம்மா இயந்திர கோளாறு அது இதுன்னு சொல்லி எத்தனை விமானங்கள் எல்லாம் கிராஷா போகுதம்மா. என்ன சொல்றேன் நான் சரியா இருக்கு. அப்ப சொன்னேன், இப்ப எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கம்மா. என்னும் தமிழ் நடிகர்களின் மத்தியிலே ஒரு நடிகருக்கு இடையிலே ஒரு விவாக அதாவது திருமண பிரச்சனை ஒன்று ஏற்பட போகிறது. அதையும் சரியா இருக்கு. இப்ப விஜய் சங்கீதாக்கு பிரச்சனை போய்கொண்டுதானே இருக்குது. அப்படியே சொல்றேம்மா. சொல்ற அத்தனையும் இப்ப நடந்து கொண்டு இருக்கம்மா. இதை போல நாங்கள் சொல்லுகின்ற வாக்கு சாமியாரின் வார்த்தைகள் ஒருபோதும் பிழைத்து போவதில்லை. அதை போல இன்னும் ஒரு விடயத்தை சற்று காலம் தாண்டித்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இது அண்மை காலங்களில் வரக்கூடிய விடயங்கள். சற்று காலம் அதாவது ஒரு சில வருடங்கள் கழித்து இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது. ஒரு வல்லரசு நாடு இந்த யுத்தத்தின் மூலமாக தோல்வியை அடைய போகிறது. அம்மா உண்மையில சொன்ன 3 நாள் அத்தனையும் அந்தபடி வெளிச்சமா சொல்றார். சாத்த போல இத சொன்ன அத்தனையும் நடக்குதம்மா. அம்மா பிளீஸ் அம்மா இவர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட வருத்தத்துக்கு கேளுங்க. நானும் எனக்கு பேபி இல்லாத கேட்போம்மா. அம்மா கொஞ்சம் பொறுங்க. அட்ரஸ் சொல்ல போறார். அட்ரஸ் நாங்கள் இங்க இருந்து பார்த்து போவோம் அம்மா. டொரண்டோ சங்கீதா மாளிகை 50,000 பரப்பளவில் சங்கீதா புடவை கடை. அதனுள்ளே சாமி வாக்குச்சாமி என்று கேட்டு வாருங்கள். மீண்டும் ஐயோ சொல்ல போறாரம்மா. அம்மா அது யூனிட் என்னவர் சொல்லி இல்லையம்மா. பொறுங்கம்மா. அதை நான் சொல்லுறேன். சங்கீதா கடை உள்ள இருக்கிறோம் 2 சொல்லிதான் சொன்னேன். உள்ளுக்கு இருக்கிறான்னு சொல்றாரோ. அப்ப உள்ளுக்கு போய் கேட்பாங்க. அந்த உள்ளுக்கு போய் கேட்டா அதை காட்டுவோம்.
ஓ என்னம்மா ஓமாம்மா சொல்லுங்க. அவன் பேரை மறந்து போகாத வாக்கு சாத்திரம் சொல்லு வாக்கு சாமி ஓகேம்மா யா பாக்குசாமி வடிவா எழுதி வை. ஓமாம்மா நான் எழுதிட்டேன். இப்ப என்னண்டாமா நீங்களும் போய் உங்களோட வருத்தத்தை காட்டி எல்லாம் செய்யலாம், நானும் கேட்கலாம் அம்மா. இதை முதல் நான் அற்புதத்திட்டு கதைக்க போறேன். அவரை நீ கூட்டி கொண்டு போகணுமாம்மா. நீங்களும் தானம்மா உங்களோட வருத்தம் முக்கியம். வருத்தத்தையும் கொண்டு காட்டுவேன் பொறுங்கோ. நான் அற்புதத்தை ஒரு கேட்கிறேன் பொறுங்கோ. அவரை காணல அற்புதம் அற்புதம் என்ன ஏலம் மட்டும் ஒண்ணு நினைக்கிறேன். என்ன என்ன ஏலமண்ட் இல்ல என்ன கூப்பிட கீழாம பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன அற்புதம் நான் சொல்ல சொன்னா அதை விட்டுட்டு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க. ரம் கைய காட்டி கொண்டிருக்கிறார். அங்கால நின்று கொண்டு அவர் தண்ணி கொண்டு கேட்கிறார். அப்படியா? ஓகே, அதை விடுங்க. அதை விட முக்கியமானது இது போன செப்டம்பர்ல அற்புதம் அதை ஒருக்கா மூடிட்டு கேளுங்க நான் சொல்றது. போன செப்டம்பர்லயே சொல்லி இருக்கிறார் பாகுசாமி. 2 கண்ட்ரிக்கு இடையில ஃபைட் வருமன்றார், கிராஷ் ஆகும் ஃபிளைட் வளைத்திரும் கிராஷ் ஆகி விழுமன்றார். அப்ப பார்த்தாலும் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டு போகுது. இப்ப 3 நாள் சொல்லிட்டார் சச்சிலான பாகுசாமி அந்த படி சொல்றாரு. என்ன இப்ப அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. வண்டா சும்மா விளையாட்டு கதை உது எல்லாரும் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சொல்றதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப என்னத்துக்கு உத தூக்கி பிடிச்சு கொண்டு நினைக்கிறீர்? சொன்னது அத்தனையும் இப்ப 3 நாள் சொல்லிட்டேன். அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு ஆக்டருக்கு இடையில ஒரு பிரச்சனை வரும் என்று சொல்லி இருக்கு. அதே போல விஜய் சங்கீதாக்கள்ல பிரச்சனை வந்துதான் இருக்குது. எல்லாம் சொல்லி இருக்கிறேன். இப்ப நடந்து கொண்டு இருக்குது. அற்புதம் பிளீஸ் ஒருக்கா என்னையும் அம்மாவையும் இந்த பாகுசாமிகிட்ட கூட்டி வந்து போறீங்களா? பாகுசாமியும் சொன்னாங்க பெட்ரோலுக்கு விலை ஓடும் அடிக்கிறதுக்காக வழியால போகணும்னு சொன்னாங்க. நான் மிச்சத்தை கேட்கல. இந்த 3 நாள் கேட்டதே எனக்கு மனதுக்கு இனில சந்தோஷம். அம்மா பார்த்து இப்படி சொல்றாரு. ஐயோ நீரை வந்து பார்க்க சொல்றாரு பாகுசாமி. சொன்னா இவர் பாகுசாமியோ இல்லது உண்மையில கண் வாக்கோ தெரியாது இவருக்கு. உங்களுக்கு பல்டிதான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி விடுங்க. உங்களை கூட்டிக் கொண்டு போங்க. என்னையும் அம்மாவையும் அம்மாக்கும் வருத்தம். நானும் எனக்கு கேட்க வேணும். நான் சொன்ன நீர் கேட்க போறீரே என்னண்டா செய்து முடியுங்க 2 பேரும் அம்மாவும் மகளும் நல்ல ஜோடிதான். நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணேன். என்ன வேலை டைம்ல வைக்காதையும். அப்ப இப்ப உங்களுக்கு நேரம் சொல்லுங்க. நான் அந்த நேரம் வைக்கிறேன். வேலை எப்ப லீவ்ன்றதே தெரியாது. அந்த நாள்ல மாத்திரம் வந்த உடனே கலைக்கிறது, டீ நெற்பெடுக்கணும், டீ குடிக்கணும், போஷ் எடுக்கணும். அப்ப என்ன டைம் அவைலபிள் தானே நான் எடுப்பேன். கால் பண்ணுவேன். அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். உமக்கு சொல்றது லீவான டைம்ல வையுமாண்டு லீவு. அப்ப சனி ஞாயிறு டூ மச் கிரௌடட். நான் எடுக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில புதன்கிழமையில பகல் லீவு தானே, அதுக்கு போகலாம். ஓகே சரி. அப்ப நான் புதன்கிழமைக்கு வைக்கிறேன். அற்புதம். ஓகே, நான் அம்மாட்ட சொல்லி நான் புதன்கிழமைக்கு வைக்கிறேன். 2ம் ஒரு லூசா வந்திருக்கு. தாயும் மகளும் சேர்ந்து லூசு தான் உண்மையில. இல்ல நான் சொன்னான் என்னன்னு சொன்னா எங்க லீவ் அனுப்பனு பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு தான் சொன்னான். உங்களை விட நான் ரோட்ல போறேன். சரி சரி சரி. இப்ப நீ பாட முடிக்கிறாரு. சரி அலுவல பேரு. இன்னும் கொஞ்ச நேரம் இதை பார்க்க விடும் கணக்கா. ட்ரம்போடு சேர்ந்து நான் கொண்டு அங்க விட அமெரிக்காவில நீங்களும் இருந்து பார்த்து சிரிக்கலாம், ஃபைட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். சரி சரி உமா கொண்டு போய் பாகுசாமிட்ட விடுறேன் விடு. இப்ப என்ன பார்க்க விடும். ஓகே, நான் கால் பண்றேன். ஓகே வினோ வினோ என்ன இருக்குதான் கூப்பிட்டீங்களா? நான் வாரன் படியால ஒருக்கா போட்டு எங்க போறீங்க? இன்னைக்கு லீவுண்டா. நாங்க பாகுசாமி டெப்பன் வைக்க சொல்லி வச்சேன்னா எங்க போறீங்க? பாகுசாமிட்ட லீவுண்டா வைக்க சொன்னான். ஆனா வச்ச எனக்கு சொல்லி இல்ல வேணும். உங்களுக்கு சொல்லித்தானே புதன்கிழமை வச்சு நான் மறந்துட்டீங்களா? என்ன இருக்குதான்
நான் வேறு ஒரு மறக்கையில கதை. எனக்கு சொல்லி இருந்தா நான் நீர் வந்து புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வைக்க சொன்னான். நீர் எனக்கு வாக்குச்சாமிகிட்ட வச்சதை வந்து எனக்கு சொல்லி இருக்கலாம் இல்ல. ஐயோ புதன்கிழமை வினோ வினோ என்னம்மா என்னம்மா இங்க வா பாக்கு ஜாமிட்ட இது அப்பாயின்மெண்ட் ரேட்டு ஓமோ அதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படில வினோ வாக்கு ஜாமிட்ட பார்த்த மாறக்கூடாது சொன்னா நடக்கும். அதுதான் ஓ அவர் போறோம் அவர் கூப்பிட்டு போ நான் கழிஞ்சால போவோம். அதத்தான் நானம்மா புதன்கிழமை வைக்கிறேன்னு சொல்லியும் அவர் பாரண்டினோ வேண்டிட்டு போறார் சைலா. என்னது நான் விட மாட்டேன். இன்றைக்கு எப்படியும் உங்கட இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். மகளும் குசு குசுத்து கொண்டு இருக்கிறேன். என்ன ஒன்றை விளையாட்டாக நோ நோ தயவு செய்து என்ன அற்புதம் ஏதோ உங்களுக்கு இல்ல கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். என்ன நான் ஒன்றும் கதைக்கல இல்ல. என்ன செய்யறான்னு தான் யோசிக்கிறேன். அங்கேயும் பாராண்டு இல்ல சொல்லிட்டு அந்த வேண்டாம் சொன்ன வார்த்தை மாறக்கூடாது பாக்குசாமிட்ட சரியா. நீங்க சொல்லித்தான் வச்சது. இந்த ஊர் அலுவலை விட்டுட்டு முதல் நாங்க போற வழியே பாருங்க கூட்டி கொண்டு போங்க உங்களை. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிறோம். அற்புதம் இப்ப நான் சொல்றத கேட்காம அடம் பிடிச்சு கொண்டு உங்களுக்கு முன்னுமுடுத்து கொண்டு இருந்து இப்படி செய்தியல்டா சரியா. சங்கீதா செய்த போலதான் நானும் உங்களுக்கு செய்வேன். அதை உணர்ந்து கொள்ளுங்க. சங்கீதாண்ட கதை விஜயண்ட கதை வேற எங்கண்ட கதை வேற விளங்குதோ. நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யத்தான் வலிக்கிட்டேன் நான். ஒரு உதவியும் வேண்டாம். உங்களுக்கு செய்யாத உதவி நீங்க வீட்டாருக்கு செய்யாம வெளியில போய் செய்ய போறீங்களோ. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இப்ப நம்ம ஒரு 1 hourல பேருந்து நாங்க வெளிக்கிறோம். நீங்க கொண்டு போறீங்க சரியா. அந்த அலுவல் கேன்சல். கடைசியா நீ சொன்ன அப்படி மாதிரி வளர்ப்புல வாங்க. சும்மா ஏன் உங்களை பேசி திட்ட பண்றீங்க தெரிஞ்சு கொண்டு. 2 லூசுகளும் சேர்ந்து செய்தாலும் செய்து போட்டும். அந்த விஷயத்தை கேன்சல் பண்ணி போட்டு போறதுதான் நல்ல வழி. வாக்கு சாமியும் என்ன சாமி யாருக்கு தெரியும். சரி சரி எங்க ரெடியே வினோ நான் ரெடி. என்ன சரி சரி வாங்க வாங்க. சிலட்ட கொழுவி கான் கொழுவினா சரியா வெளிக்கிட்ட உடனே மற்றவை யோசிக்கிறேன் இல்லையா. அம்மா சாலை கொடுத்து வெளிக்கிடணும் நான் வெளிக்கிறேன். நீங்க இதுல கொஞ்சம் இருங்கோ. சரி சரி நான் நீங்க ட்ரம்பை பார்த்து சிரிச்சு கொண்டிருங்கோ. ட்ரம்பை பார்த்து சிரிச்சு கொண்டிருங்கோ. நாங்க உடனே குயிக்கா வெளிக்கிட்டு வர்றோம் சரியா. சரி சரி நான் வெளிக்கிட்டேன் வினோ நான் வெளிக்கிட்டேன். கொஞ்சம் பொறுங்கம்மா நான் ரெடி. சரி அற்புதம் நாங்க ரெடி போகலாம். இங்க வேண்டும் உள்ளுக்கவா அங்கவா இஞ்சவாண்டு நீங்கள் 2 பேரும் போய்க்கொள்ளுங்கோ. வாக்கு சாமிட்டு என்ன வாக்கு கேட்டாலும் பரவாயில்ல. ஆனா என்ன உள்ளுக்காளுக்காக நீங்க பக்கத்துல இருந்து உண்மையை சொல்றேன். எனக்கு இல்ல 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 உண்மை சொன்னா உமக்கு உண்மையா இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் சரி வராது. நான் இந்த டிம் கோட்டன்ல போய் ஒரு சரியோ ஒரு டபுளும் சரியோ ஒரு வண்ணும் வண்டி சாப்பிட்டுட்டு வாரன். நீர் வந்து கேட்கறத 2 பேரும் கேட்டுக்கொள்ளுங்க சரியோ. எனக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை வேண்டாம். உமக்கு எல்லாம் நல்லது நடந்தால் அம்மாக்கு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் சரிதானே. உங்களை கொண்டே வருவேன். எனக்கு நல்லது இதுக்கு மேல நடக்கிறதுக்கு உண்மை எனக்கு கிடைச்சதே நல்ல விஷயம். இதுக்குல்ல நாங்கள் என்ன சொன்னாலும் எந்த நாளும் நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்கருத்து தான் சொல்றது. நீங்க வந்து பேசாம இருங்கள. நீங்க கதையாம இருந்தா இந்த வாரது நான் உள்ளுக்க வரையில. இப்ப கூட்டிக்கொண்டு போறதா வேண்டாமோ. கூட்டிக்கொண்டு போறேன்னு சொன்னா நான் உள்ளுக்க வரையில. உங்களை கொண்டே கூட்டியராட்டி இருங்கோ. நான் சொன்னது விளங்கிச்சு தானே. சரி அற்புதம் என்னவும் செய்யுங்கோ. உங்களை கொண்டு இறக்கி விடுங்கோ. சரி சரி சரியா ரெடியா வாங்கோ. சரி ரெடி அம்மா வாங்க அம்மா. வெளியில குளிர இருக்கு. நீங்க ஜாக்கெட் போடுங்கம்மா. நான் ஜாக்கெட் போடுறேன். ஷூ போடுங்க ஷூ போடுங்க. அதுதான் கதவை லாக் பண்ணுங்க வடிவா. ஓகே வாங்க. பொறுமே எல்லாம் போட மறந்து போனேன். எல்லாமே போட்டுட்டு போவோம். நீர் முதல் அடுப்பு மறந்து போனேன். எல்லாமே போட்டு கையோடு லைட்டையும் போட்டுட்டு வாங்க சரியா. லைட்டையும் போட்டுட்டு வரேன். ரேடியோவும் போடணும். மாமம்மா என்ன மாமியின் ரேடியோவும் போட்டாதான் ஆக்கள் இருக்கிற மாதிரி கிடக்கும். அப்ப ரேடியோவையும் போடுங்க. ரேடியோவையும் போட்டுட்டு எல்லாமே போட்டுட்டு வாங்க. விளக்கு வச்சவா நூத்தவா? அம்மா விளக்கு வச்சீங்களா?
ஓ நான் விளக்கு வச்சுனாங்க அதை இன்னும் வேணுடா வாக்கு சாமியார்டா போயிட்டு விளக்கு இருந்தா நல்லது. விளக்கே அணைச்சிட்டு வாங்க. நூக்குறான்னு சொல்லக்கூடாது, அணைக்கிற. சரி, அணைச்சிட்டு வாங்க. மறக்காம விளக்க வச்சுட்டு வாங்க. விளக்கு வீட்டுக்கு சரி இதை சொன்னாலும் பிரச்சனையா வந்துடும். சரி சரி நடவுங்க நான் எல்லாம் பூட்டி போடுவார். கார்ல போய் வருங்க. அணைச்சிட்டு வாங்க விளக்க மறக்காம. துறப்ப முடியும். நாங்க போய் ஏறி இருப்போம் கார்ல. வாங்கம்மா. நாங்கள் போய் ஏறி இருப்போம். இல்ல நீர் ஓடும். எனக்கு அந்த பாதை தெரியாது எங்கேண்டு. நீ உமா கேட்டு நான் போயிடாது. நான் இதுல இருக்கிறேன். அட்ரஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆம்புலன்ட் புருஷன் நீங்க ஓடிக்கொண்டு உது மாத்திரம் ஆம்பளை பொம்பளை நானும் அம்மா போடுவேனே. நீங்க சும்மா இருக்கிறதுக்கு நானும் அம்மா போடுவோமே கார் ஓடி நான் போய் இன்னும் விளக்கதை அதைக்காதே. உதுல மாத்திரம் ஆம்பளை பொம்பளை பார்த்து கொள்ளும். சரியோ? மற்ற விஷயங்கள்ல என்னோ இதுதான் பொம்பளைகளுக்கு இடம் தரவணும், அதுக்கு இடம் தரவணும். இப்ப நானுமா இடம் தாரன் வாகனம் ஓடுறதுக்கு. நான் இதுல ஒரு கொஞ்ச நேரம் பேஸ்புக்கை தட்டி கொண்டு நான் பின்னுக்கு இருக்கிறேன். நீ ஓட வேணும். சரி வாங்கோ. என்னவோ இந்த காரியம் முடியணும். வாங்கோ. பாங்க சாமி சரியா சொல்லி வர்றானே பாப்பா. வாங்கோம்மா நீங்கள். நான் பின்னுக்கு இருக்கேன். ஓமாம்மா. அதுதான் நான் நினைச்சு கொண்டு வந்துறேன். அதையும் கட்டாயம் மறக்காம கேட்கணும். அது ஒன்றுமில்லை, அது ஒன்றுமில்லை. அது சும்மா இது, அது ஒன்றுமில்லை. அது சரி இவர்கிட்ட இதை கேட்கணும்டா. என்ன விஷயம் எனக்கு விளங்க இல்லை. அது ஒன்றுமில்லை. அது எங்களுக்கு இல்ல. அற்புதம். நீங்களே அதுக்கு தலைய மூக்க நுழைக்கிறீங்க. அது எங்களுக்குரியது. அதுதான் உங்களுக்குரியதாண்டி வெட்டிய கேட்கணும்ன்றீங்க. எனக்கு விளங்க இல்லை. சரி என்னண்டா எனக்கு கேட்டு துளையுங்க. சரி என்ன இத கொஞ்சம் என்னக்கு இதுக்கு என்ன போய் தட்டி பார்த்து கொண்டு இருக்கா விடுறீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓ வந்துட்டு இதுதான் கொஞ்சம் இல்லைங்க. ரிவர்ஸ் பண்ணணும். விட்டுட்டு கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டு பொறுங்கம்மா. அம்மா அந்தரப்படாயங்கோ சீட் பெல்ட் கரெக்டாயங்கோ. நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டு சரி கூட்டிக்கொண்டு வா. நான் சொன்னேன் அப்பவும் சொன்னேன். நான் வரையில உள்ளுக்கு நீங்க போட்டு என்னண்டா நீங்க நான் வந்து கண்டு கூட்டிட்டு வரணுங்களே. பிடிச்சா பிடிவாதம் தானே. சரி என்ன செய்யுங்க. நாங்கள் கோல் பண்ண உடனே வாசல்ல வந்துடுவோம். நீங்கள் அம்மா வாங்கோ. ஓகே அம்மா இந்தாங்க. அம்மா வாங்கோ. இந்தாங்கோ கீங்க. இந்தாங்கோ கமலம். ஓகே அம்மா வாங்கோ. வாக்குசாமியார். வாங்கோ. வணக்கம். வந்தனம். எப்படி இருக்கிறீங்க சாமியார்? நேரம் கேட்டு வந்தது என்ன? சரி நல்லது. நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க என்ன யாருக்கு என்ன பார்க்க? அம்மாக்கு அம்மா சொல்லுங்க. சாமியார் எனக்கு ஒரே வருத்தம். அம்மா நீங்கள் வருத்தம், ஒரே வருத்தம். அதுலயும் ஒரு முக்கியமான வருத்தம். சரியா? அந்த வருத்தத்தை இணைச்சு தான் உங்களுக்கு நெத்திரியே இல்லை. சரியா? இது வந்து தீராத ஒரு வருத்தம். இது உங்களுக்கு வந்து வைத்தியரால ஒரு தீர்வு கிடைக்காது. இந்த வருத்தத்துக்கு வைத்தியரால ஒரு தீர்வு கிடைக்காது. இதுக்கு வந்து இறைவன் தான் தீர்வு தர முடியும். இறைவனால முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த பாரம் நான் இந்த செப்டம்பர் மாதத்தில எவ்வளவு விஷயம் சொல்லி இருந்தேன். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இப்ப வந்து நீங்க வந்து என்னட்ட வந்ததும் ஒரு வருத்தத்தை கண்டுபிடிக்க வேணும். அந்த வருத்தத்துக்கு என்ன தீர்வு என்று கேட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கிறீங்க பிள்ளையே. உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை இதுவரை இல்லை. ஆனா வந்து சில விஷயங்களை சொல்லுவதுதான் இந்த வாக்கு சாமியின் சரித்திரம். சரியா? நீங்கள் அம்மாக்கு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. இப்ப அம்மாடைய நீங்கள் இப்ப வந்து தருவீங்களா?
நான் மாற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதை மாற்றுவதற்கு இறைவனை மட்டும் நம்புங்கள். இறைவனை நம்பினால் முடியாதது ஒன்றுமில்லை. நம்புறன் பாக்கு சாமியாரே, நான் இறைவனை நம்புறேன். சாமியார் நான் அதுக்கு என்ன செய்ய வேணும்? அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். அழகாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டும். திருப்பதிக்கு சென்று மொட்டை போட வேண்டும். அம்மாவா மொட்டை போட சொல்றீங்களா? மொட்டை போட்டா சோம்பேறுமா சாமியார்? இது தெய்வ வாக்கு, எனது வாக்கு, சாமி வாக்கு. சரியா? அதனை நீங்கள் சரிப்பட செய்துவிட்டால் உங்களுக்கு இந்த இறைவனின் அருள் கிட்டும். இந்த அது நான் செய்யறேன். இந்த மொட்டை போடுவோம். அது மொட்டை போட்டா சுவம்பெருமண்டாலம்மா, நீங்க மொட்டையை போடுங்கம்மா. அப்படிதான் சொல்றார் வாக்கு சாமியார். நீங்க மொட்டை போட்டா சுவம்பெருமன்ட்டு சொல்றீங்க. 100 வீதம். இறைவனால் முடியாதது எதுவும் இல்லை. மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் திருப்பதிக்கு செல்லுகின்றீர்கள், உங்கள் தாயாருக்கு மொட்டை போடுகின்றீர்கள். சரியா? உங்கள் வாக்குப்படியே நாங்க செய்யறோம் சாமியார். வாக்கு சாமி சொன்னால் வாக்கு மாறாது. சரியா? நான் உங்களோட வாக்கு பலிக்கட்டும். உங்களின் மனதில் நாங்கள் தேடி வந்தாங்க. உங்கள் மனதில் இருக்கின்ற பிரச்சனை இதுதான் என்றால் நீங்கள் நான் சொன்னதை செய்து சில மாதங்களின் பின்பு நீங்கள் சரியான குணம் அடைந்து மன நிம்மதியோடு இருப்பீர்கள். நன்றி, சந்தோஷமா இருக்கு கேட்க பாகசாமி. குழந்தாய், உனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் கண்டறிந்தேன். சொல்லுங்க பாகசாமி. தங்களுக்கு குழந்தை இல்லை என்று பல மாதங்களாக உங்கள் மனதிலே ஒரு கஷ்டம் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஓம் சாமி, உண்மைதான் உண்மைதான். எனக்கு சுவாமி உண்மைதான். மன கஷ்டமா இருக்குது, கவலையா இருக்குது சாமி. அதற்கு நீங்கள் செய்வது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் கணவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் முக்கியமாக இருக்கிறது. அவர் செய்வரோ தெரியல சாமி. என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் கேட்டு பார்க்கிறேன். நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களா அல்லது இலங்கையை சேர்ந்தவர்களா? இலங்கையை சேர்ந்தவர்கள் பாகசாமி. உங்களுக்கு இலங்கையிலே ஒரு சன்னதி ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய கணவனார் துணைவனார் தூக்கு காவடி எடுக்க வேண்டும். தூக்கு காவடியா? அவருக்கு கடவுள்ல நம்பிக்கை இல்ல. கடவுள் நம்பிக்கையை உண்டாக்குவது உங்களுடைய பொறுப்பு. அவருக்கு பதிலா நான் பால் சம்பைதான் எடுக்கலாமா சாமி? பால் சொம்பு நீங்கள் எடுங்கள். அவர் தூக்கு காவடி எடுத்தால் உங்களுக்கு எண்ணி 10 மாதத்தில் குழந்தை கிடைக்கும். அவர் சம்மதிக்காட்டி என்ன செய்யற சாமி? சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு பிள்ளை தேவை என்று சொன்னால், குழந்தை தேவை என்று சொன்னால், அதை செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரியா? சரி சாமி. நாங்க திடுதன போக கொஞ்சம் வசதி குறைவு. நேத்திய நாங்க வைக்கிறோம். போற நேரத்துல செய்யலாமா சாமி? நீங்கள் எவ்வளவு விரைவாக செய்கிறீர்களோ உங்களுக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இத அவரை சம்மதிக்கிறத பெரிய கஷ்டமா இருக்கு. அற்புதம் என்ற கணவர் அவர் சம்மதிக்க மாட்டார். எனக்கு வடிவா தெரியும், அவரை பற்றி குணம் தெரியும் சாமி. அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கிறது, யோசனையா இருக்கிறது. பிள்ளை, இதை நமக்கு சொல்வதை விட உங்களுடைய கணவனார் மூலமாக, உங்களுடைய துணைவனார் மூலமாக இதை செய்து முடியுங்கள். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருவருக்கும் தேவை என்று சொன்னால் அதை செய்வதனூடாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முயற்சிக்கிறேன் சாமி, பாகசாமி, முயற்சிக்கிறேன். ஆனா நீங்கள் என்னோட ஆதங்கத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீர்கள். அதே அப்பட்டமா சொல்லுகிறீர்கள் சாமி. இது சரி வருமா? அப்படி செய்தால் நிச்சயம் குழந்தை செல்வம் கிடைக்குமா சாமி? நீங்க சொல்றது நிச்சயம் முற்றிலும் பலிக்குமா பாகசாமி? பிள்ளாய்,
வாக்குச்சாமி ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. சரி சாமி, சரி, நிச்சயம் நான் ட்ரை பண்ணி அதை செய்ய வைக்கிறேன் என்னோட கணவரை. அவரை பற்றி கேட்டது, அவரை பற்றி சொல்லி சொன்னான். அவரை பற்றி அம்மா அது வேண்டாம் அம்மா, சண்டு தோணியில கால் வச்சு இதுக்கும் இல்ல அதுக்கும் இல்ல, நான் இதுக்கு என்னண்டு அவரை உமனா பண்றான்ட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அம்மா. இப்ப இதை முடிப்போம், பேபி கிடைக்கணும், தேர்ந்ததை பாப்போம் அம்மா பிளீஸ். ரொம்ப சரி. ஓ நான் இந்த வாரம் நீர்ல பக்கத்துல நிக்கிறேன். நீர் நான் இங்க வாசல கிட்டதான் நிக்கிறேன். பாரன் வெளியால கொஞ்சம் குளிர்ந்து தெரியல வாங்கோ. சரி நான் வந்துட்டேன். நான் எனக்கு தெரியும் நீங்கள், நான் 15 நிமிஷத்துக்கு முன்னமே இதுல காவல் நிக்கிறேன். இப்ப உங்க கிட்ட வாரம். அம்மா வாங்கோ, அம்மா கவனம் வாங்கோ, இதுல இருக்கும் சீட் பெல்ட் போடுங்கம்மா. என்ன வாக்கு சாத்திரி, என்ன வாக்கு கண்ணோட இருக்கிறாரோ? நீங்கள் ஒன்றும் கேட்க கூடா, வாக்கு கண்ணோடு இருக்கிறாரா வாக்கு சாமி என்று ஒன்றும் கேட்க கூடா. வரையிலேன் அதை பற்றி கேளாதீங்கோ, அது எங்களுக்குரிய விடியா. ஓகே, நீர் நல்ல சூடா இருக்கிறேன், நான் ஓடுறேன். நீர் இடம் சரி. ஓகே, சீட் வெளியிட்ட போடுங்க. மாமிக்கு பக்கத்திலேயே இருக்கலாம். கோப்பி எல்லாம் வேண்டி இருக்கிறீர்கள், எங்களுக்கு 2 கோப்பி களைச்சு விழுந்து வருவினம், கேள்வி எல்லாம் வாக்கு சாமியா கேட்டு வருவினம், கோப்பி வேண்டி வைக்க இல்லையா? இல்ல, நான் சூடா ஒண்ணும் வேண்டியல, இங்க கூலா வேண்டி வச்சிருக்கிறேன், குடிங்க. வெளியில குளிரா இருக்கு, இதுக்கு கூலாவோ? இல்ல, நீர் சூடா இருக்குது. நீர் சூடா இருக்குது. அத்தனத்துக்கு பகுதிதான் கூடி போச்சு உங்களுக்கு. சீரியஸா கதைச்சானா போடியான்னு சொல்லி சமாளிச்சு கொள்ளுமா. சரி, என்ன சொன்ன வேற வாக்குச்சாமி என்னவாம்? இல்ல என்னண்டா, அத்துதான் அவர் அத்துதான் நாங்க போய் இருக்க அம்மா ஆக ஒரே ஒரு சொல்லுத்தான் கேட்டவ, என்னோட வருத்தத்தை பற்றி என்ன சொல்லுங்கோண்டு. உடனே சொன்னார், அப்படியே ஒரு வருத்தம் இருக்குதான், அது அம்மாக்கு சரியான ஒரு கொடிய வருத்தமா. ஆனா நீங்க அந்த நீத்தி நான் சொல்றதை செய்தால், திருப்பதி போய் முட்டை வலிச்சா உங்களுக்கு அது குணமாகும். தெய்வத்தால் ஆகாத ஒன்றும் இல்லையா? மாமிக்கு முட்டை விடட்டாமோ? நானும் சார் பெரிய ஷொக்டா போனேன் அதுதான். ஆனா அவர் சொல்றார், இந்த முட்டை வலிச்சா உங்களுக்கு தெய்வத்தால பலன் கிடைக்கும், தெய்வத்தால் ஆகாத ஒன்றும் இல்லையா? என்ன சிரிக்கிறீர்கள்? என்ன சொல்லி சிரிக்கிறீர்கள்? இல்ல, மாமிக்கு முட்டை விட சொன்னது நல்லா. இப்ப உம்மண்ட பிரச்சனையும் கேட்டு போட்டு அதுதான் உமக்கு முட்டை ஓட்டா இப்படி இருக்க மாட்டேன் யோசிச்சு பார்த்தேன் நான். உங்களுக்கு ஒரு கேலிதான், ஒரு பகுதிதான். என்ன நான் யோசிச்சு பார்த்தேன் நான் எப்படி இருக்குமாண்டு. கற்பனையும் அளவுக்கு இல்லாத கற்பனை உங்களோட. அதுதான், அது சரி இருக்கட்டும். பிறகு அம்மாந்து எல்லாம் முடிச்சுட்டு பேருந்து நான் போயிருக்க வாயை துறக்க இல்ல. இப்பதான் இது கேட்க, நீங்கள் குழந்தாய், உங்களுக்கு ஒரு குழந்தைய தேடி தேவைண்டு வந்திருக்கிறீர்கள் இப்படி சொல்றாரு. எனக்கு அப்படி கூசம் வந்தது. உம்மண்ட மூஞ்சியை பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, இதுக்குதான் வந்திருப்போம். குழந்தை எழுதி இருக்கா, குழந்தை எழுதி இருக்கா, தெரியும் தானே. சரி, ஓகே. அதுக்கு பின்னாடி இப்படி என்றார். பேந்து அதுக்கு ஒரு ஒன்று செய்தால், நிவர்த்தி செய்தால் நிச்சயம் பேபி கிடைக்கும் என்று சொல்லுறார். சும்மா இருங்கோ, அற்புதம். எல்லாருக்கும் போறவை எல்லாருக்கும் மொட்டையா போடுறார் வாக்குசாமி. என்ன நினைக்கிறீங்கள்? அவர் ஒன்று சொன்னவர், ஆனா அதை செய்தால் உங்களுக்கு கட்டாயம் பேபி குழந்தை கிடைக்கும். அதுக்கும் அற்புதம் உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. அது சரி, அது சாமிக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு தெரியும். உங்களோட விசர் கதைக்கு போறீங்க நீங்கள். நான் ஏதோ சொல்ல வரேன், நீங்கள் ஏதோ. ஆனா உங்களோட ஒத்துழைப்பும் கிடைச்சா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை கிடைக்குமா? அதுதான் அதுக்கு என்ன உங்களுக்கு சொல்றேன்னு தெரியல. எங்களுக்கு குழந்தை வேணுமோ வேண்டாமோ முதல் அதை சொல்லுங்க. என்ன கலாட்டி விட்டுட்டு
என்ன வந்து கல்யாணத்துல இருந்து டிவோர்ஸ் எடுத்தா குழந்தை கிடைக்கும்னு சொன்ன வேற. அப்படி ஒன்றும் சொல்லி இல்ல நீங்கள் என்ன அப்படி ஒன்றும் சொல்லி இல்ல என்னண்டா சரி நீங்கள் கற்பனையில போகாம நான் சொல்றேன் விஷயத்துக்கு வாரேன். என்னென்றால் நீங்கள் செல்வ சின்னதியில நீங்கள் தூக்கு காவடி எடுத்தால் சொல்லி முடிக்க உடனே இப்படி காவடி எடுத்தால் பேபி கட்டாயம் கிடைக்குமா? உது அவருக்கும் தெரியும். உது அவர் என்னவோ முடிவு பண்ணிட்டார். இங்க சும்மா காவடியே என்னால தூக்கலாது, தூக்கு காவடி கொள்றதுக்கா அதுதான் உங்களை கொள்றதுக்கா பாக்குறாரு. இல்ல எங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்காகத்தானே. குழந்தைக்காக செய்ய மாட்டீங்களா? குழந்தைக்காக செய்ய மாட்டீங்களா? நோய் சரி வர வேணும்னு முட்டை உட சொன்னது. உமக்கு என்னதுக்கு இப்படி என்னில அவருக்கு என்ன கோவம் கேக்குறான். இல்ல இல்ல நான் கேட்டுறேன். நான் ஏதாவது செய்யறேன்டா இல்ல இல்ல குழந்தை வேணும்டா குழந்தையோட அப்பாதான் அதை செய்ய வேணும். அதுக்கும் தூக்கு காவடி செல்வ சன்னதியிலேண்டு தூக்கு காவடியா? சும்மா நான் இந்த படத்துல பார்த்தே மயங்க போவேன். சில நேரத்துல குத்தி போட்டு அந்த துலாவில வச்சு ஆட்டுவாங்க. ஐயோ கடவுளே, அற்புதம் சொல்ற கேளுங்கோ. கார் சில பேர் பழகாம இருக்கணும். வெளியில இருந்து பார்த்தா குருவி போல பறக்குது, உள்ளுக்கு இருந்தால் அப்படி இல்ல. அதே போலதான் இதுவும். அது தெய்வத்தால நேற்று கண்ணை மூடி நீங்கள் தெய்வத்தை செல்வ சின்னதை கந்தனே என்ன காப்பாற்றுண்டால் எல்லாம் சுலபமா முடியும், ஈஸியா. உங்களுக்கு நோவே தெரியாது, ரத்தமே வராது, ரத்தமே வராது. அற்புதம் என்னென்றாலும் செய்யறேன். இந்த தூக்கு காவடி என்றது எனக்கு சரி வராது. முதுகில எல்லாம் குத்தி போட்டு அவங்க தூக்கி போட்டு மேல விட்டு கீழே இதண்டுவது. நீங்க கீழே நின்று கொண்டு படமும் எடுத்து இதுவும் பார்த்து கொண்டு இருப்பீங்களா? என்ன அலையிலாது, இதெல்லாம் சரி வராது. விளங்குதோ? இந்த எண்ணத்துல குழந்தையே கிடைக்காது அப்ப எங்களுக்கு. அது குழந்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது சும்மா அவரை பற்றி என்ன பற்றி என்ன சொன்னீங்களா அவர்கிட்ட? நான் ஒன்றும் வாயே துறக்க இல்ல, இப்ப வாயே துறக்க இல்ல. அவர் அற்புதம் வாக்கு சாமி என்றது. அவன் அங்க போய் பார்த்தால் அவர் ஒரு அம்மாவை பார்க்கிறார், ஒரு கண் என்ன பாக்குது. அற்புதம் அதுதான் அவருக்கு கண் வாக்குதான் சாமி. சரி உது என்னன்னு பாப்போம். முதல் அம்மாவுக்கு நடக்கிறத பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம். சரியே நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் வினோவாக கமலா ஜெகதீஸ்வரன், வினோவின் அம்மாவாக செல்லம்மா ராசுதுரை, இவர்களோடு பாக்குச்சாமியாராக அற்புதமாக உங்கள் தோழன் பாஸ்கரன்.